ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொம்பளை என்ன அடிச்சிடுச்சு. ஒரு 2வது படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை என்கிட்ட வந்து கேட்குறான், நீங்க எதுக்கு வந்து மீனா கூட எதிரியா? நான் ஆர்டிஸ்டா பண்ணப்ப கில்லியில தர்ணி சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சட்டிலா அந்த அலற சீன் மாச்சூரியில பண்ணப்போ, மாஸ்டர் உங்க புள்ள இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி வெளியே கூட அப்படிதான் கூடுவான். அத்தை தான் கூடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா கூப்பிட பிடிக்கும். கோமு ரொம்ப ஃபன்னா இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஷார்ட் ரெடின்றப்போ இருங்க நம்ம படம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுலாம், அதை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இதை போடலான்னு. சாவு ஏதாவது வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து ஆடினே போயிடுவேன். குவைத்தில் ஒரு டான்ஸ் ஷோக்கு நான் ஜட்ஜாக போயிருந்தேன். ஓகே. என் கூட வந்து ரமணி அம்மாளி பழனி பட்டாளம் போய் இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் எல்லாருமே வந்து பழனி பட்டாளத்துக்கு ஒரு 10 ஷாலு, பொக்கேங்க, செல்ஃபிங்க. இந்த பக்கம் ரமணி அம்மாவுக்கு இன்னும் பார்த்த கூட்டம்லாம் அங்கே இருக்காங்க. என்னடா அவன் ஈசன் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். தெளிவுகட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த உரையாடல்ல ஈசன் சுஜாதா மேம் இணைஞ்சிருக்காங்க. அதாவது ஆக்டரா, டான்ஸரா இத்தனை வருஷம் நம்மளை என்டர்டைன் பண்ணவங்க இப்போ சிறகடி காசில் சிந்தாமணி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அறிமுகமாயிருக்காங்க நமக்கு. ஸோ அவங்களோட ஜேர்னி பத்தி, அதாவது ஆக்டிங் ஜேர்னி, டான்ஸ், அந்த மாதிரி நிறைய ஜேர்னி பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சீரியல் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னி உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் ஜஸ்ட் ஒரு 7-8 எபிசோடு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் செகண்ட் எபிசோடு அதுக்கப்புறமே நான் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் போகணும் அப்படின்னு. பட் பீப்புள் ஆர் என்ன சொல்கிறது, ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு, மேம் நீங்கள் தானே சிந்தாமணி, நீங்கள் தானே அந்த மண்டபத்துலலாம் வரீங்க. சின்ன குழந்தை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அது சொல்லலாமான்னு தெரில. ஒரு டெத்தில் நான் போனேன். அங்கே இறந்துருக்கிற அவரோட சன்னு, ஒரு 2வது படிக்கிற குழந்தை. அவனுக்கு தெரியாது அவங்க அப்பா தவறிட்டாங்கன்ற சோகம் இல்லை. அந்த குழந்தை என்கிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் தானே சிந்தாமணி, நீங்கள் எதுக்கு வந்து மீனா கூட எதிரியா, மீனாவை ஏன் எதிரியா நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் கண்ணா என்னோட பிஸ்னஸில் வந்து அவள் குறுக்க வந்தால் எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னா, வரும், இருந்தாலும் மீனா நல்லவங்க, அவங்கள நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றான். எனக்கு புரியல. அந்த குழந்தை 2வது படிக்கிற குழந்தையோட இந்த சீரியல் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ, இந்த சிறகடிக்க ஆசை எத்தனை பேர் வந்து ரொம்ப பீப்புள் உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனவுடனே இத்தனை நாள் பேசாமல் இருந்த நிறைய பேர் உடனே எனக்கு மெசேஜஸ், கால்ஸு, அக்கா, மாஸ்டர், நீங்கள் சிறகடிக்க ஆசை இட்ஸ் அவர் ஃபேவரட் சீரியல், நீங்கள் அதில் பண்ணுறீங்களா, சூப்பர் சூப்பர்க்கா, கங்க்ராட்ஸ்க்கா அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து நார்மலாக சீரியல் பார்க்க டைம் இருக்காது, தெரியும் தெரியாது. பட் இதை கம்மிட் ஆகிறப்ப சொன்னாங்க, இட்ஸ் நம்பர் 1 சீரியல்மா, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு. தென் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஐயோ என்னடா இது, இப்படியா இத்தனை ஃபேன்ஸா சிறகடிக்காசு. இட்ஸ் நான் என்ன சொல்கிறது, இது கடவுளோட பிளெஸ்ஸிங் தான். ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ செல்வா சார். ஸோ ஐ தேங்க் யூ வெரி மச் விகடன், செல்வா சார் அண்ட் விஜய் டிவி. ரொம்ப ஒரு நல்ல ரீச் ஆகக்கூடிய ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ இதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க விஜய் டிவிக்குன்னு சொல்லிட்டு, யூனோ. ஸோ தே ஆர் வெரி, என்ன சொல்கிறது, நானே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சீரியலை. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஓரியன்டட் இல்லைங்களா. விஷு சார் படம், எஸ்வி சார், சேகர் சார் படம், அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவலாக. இன்னைக்கு நவடேஸ் அந்த மாதிரி மூவிஸ் வர்றது கிடையாது. வேற மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற காமெடி இருக்கட்டும், பொறாமப்படுற ஏதாட்டும் சின்ன சின்ன மருமகளுக்குரிய பிரச்சனை, மாமியாரோட அந்த டாமினேஷன், இந்த மாதிரி வருதில்லை. சீரியல்னா ஒரு ஹீரோயின்னு அவங்க மேலேயே கதை ட்ராவல் பண்ணோம், அப்படி தான் இருக்குமே தவிர இட்ஸ் அ டோட்டல் ஃபேமிலி ஓரியன்டாக. சுந்தரராஜன் சார், அனிலா மேம், இத்தனை பேர் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு சொல்லணும். குமரன் சார், டைரக்டர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலி நம்ம மூவி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்போம். நான் கோரியோகிராஃபராக பண்ணுறப்போ டைரக்டர்ஸ் தள்ளியே இருப்பாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. நான் ஆர்டிஸ்டாக பண்ணப்போ கில்லியில் தர்ணி சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நான் ரொம்ப சட்டிலாக அந்த அலற சீன் மாச்சூரியில் பண்ணப்போ, மாஸ்டர் உங்கள் புள்ள இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீ டிட் தட் சீன். அப்போ தான் எனக்கு அட்டடா, நம்ம இத்தனை பேரை வேலை வாங்குகிறோம், நம்ம அப்படி நாசுக்காக பண்ணக்கூடாது இல்லை. வி ஹாவ் டு கெட் இன் டு த கேரக்டர். நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி தான் பண்ணணும். அது ஊர் பார்க்குறாங்க, காலேஜ் பார்க்குறாங்க, மாச்சூரி, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த கேரக்டராக என் புள்ள செத்து கிடக்குறான், அதுதான். ஸோ ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் தேர். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மாஸ்டர் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துடுவாங்க, கரெக்ஷன் மட்டும் எதாவது பண்ணுவாங்க. பட் இந்த சீரியலில் தான் ஒவ்வொரு அசைவும் அவர் என்னை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார், குமரன் சார்.
மாஸ்டர் நீங்க இப்படி பேசுங்க. என்னங்க நான் சிரிச்சுக்கிட்டே நயவஞ்சகமா கழுத்திருப்பீங்க. கோவமே படாத ஒரு வில்லி நீங்க. யூ ஷுட் நாட் வேர் பட்டு சாரி, காசு மாலை அந்த பேட்டர்னே வேணான்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி கீன் அபவுட் த கேரக்டர். ரொம்ப கிளியரா இப்படிதான் இருக்கணும் என்னோட சிந்தாமணி அப்படின்னு. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ ஆர் கரெக்டிங் மீ. இப்ப நெறைய பேர் அவங்க ஓகே, ஓகே அவங்க பண்றது அப்படின்னு நெனைப்பாங்க. இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரு சார். ஓகே. ஸோ அதுதான் நமக்கு ப்ளஸ் ஆகுது இல்லைங்களா? ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி ரீச் ஆகுறாங்க சிந்தாமணி அந்த அளவுக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் குமரன் சார். ஓகே. ஓகே. த கிரெடிட் கோஸ் டு சர் ஒன்லி. ஓகே மேம். சிறகடிக்க ஆசை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம்? இந்த கேரக்டருக்கு உங்கள இதுக்காக தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற ஒரு காரணத்த டைரக்டர் சார் சொன்னாரா உங்ககிட்ட? இல்ல டைரக்ட் சார் எதுவும் சொல்லல. ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றது, செல்வா சார் அப்படின்றது என்னோட மோர் தென் அ பிரதர், மோர் தென் அ ஃப்ரெண்ட், மோர் தென் அ வெல்விஷர். அவங்க கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்காங்க விகடன்ல. எப்பவுமே நாங்க தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, நியூ இயருக்கு விஷ் பண்ணுவோம். ஆக்சுவலா சாரோட எல்லா படத்துலயுமே நான் கோரியோகிராஃபி பண்ணுவேன். ஓகே. அப்ப அந்த டைம்ல ஆமா. வந்து சார் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ. ஆஸ்தான டான்ஸ் மாஸ்டர்னே சொல்லிருவாங்க. உங்க செல்வா சார் படம் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி நீங்க 2 சாங் பண்ணுவீங்கன்ற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சார் தான் என்ன வந்து கில்லிக்கு அப்புறம் நான் அவன 2ல நடிக்க வச்சாங்க. சாங்கும் 2 பண்ணோம் துபாய்ல. ஓகே. அப்போ கேரக்டரும் பண்ண வச்சாங்க. இஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். ஓகே. 10 நாள் பண்ணணும்னா 5 நாள்லயே முடிச்சிடுவாரு அவர். அந்த அளவுக்கு இஸ் ரொம்பவுமே ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ சாருக்கு வந்து அங்கேருந்து மேனேஜருக்கு கூப்பிட்டு, மாஸ்டர் உடனே ஒரு 2 ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே. அவங்க சார் சொல்லி தான் நவரசா பண்ணேன் நானு. ஓகே. மணிரத்னம் சார் அவங்களது அந்த புரொடக்ஷன். ஆமா ப்ரொடக்ஷன்ல. ஸோ எனக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்ச சார் உடனே கால் பண்ணாங்க. ஹில் கால் மீ. ஸோ அந்த மாதிரி ஜெய்சீலன் சார் மேனேஜர் தான் ஃபோன் பண்ணாங்க. பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர் நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கம்மா, ரொம்ப நல்ல கேரக்டர் ஒன்று வருது. என்ன ஏதுன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல சேனலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பிகம் சிந்தாமணி. ஃபியூ எபிசோட்ஸ் தான் முடிஞ்சிருக்குது. ஆனா அது உங்க கரியர்ல உங்க இந்த சீரியல் ஜர்னில ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். நீங்க சொல்ற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது. டெஃபினெட்லி. நான் நினைச்சு கூட பார்க்கல. அதாவது இந்த அளவுக்கு வந்து மக்கள் எவ்ரிடே ஐ திங்க் மேபி தே ஆர் இன்ட்ராக்டிங் இல்லையா? எவ்ரிடே அந்த நடு ஹாலில் வந்து அந்த ட்ராவல் பண்ண ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹீரோயினை அவ்வளோ விரும்புகிறாங்க மீனாவை. ஸோ அவளுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க வராங்கன்றப்ப அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. தே டேக் இட் ஸோ பர்சனல். அந்த பர்சனலாக எடுத்து என்னை திட்டுறதும், என்னை ஏமா அப்படி பண்ற நீ? இந்த அம்மா வந்துடுச்சா? நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். முதல்ல இந்த அம்மா அனுப்புங்க. அப்படி இப்படின்னு சொல்றப்ப ஐ தாட் ஓகே ஃபைன், இந்த கேரக்டர் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு. ஸோ என்ன சொல்றது, மீனா மேல இருக்கிற அந்த அன்புனால தென் ஐ செட், நீ ஏன் மேம் வில்லியா பண்றீங்கன்றப்போ, நான் வில்லியா பண்ணதான் ஹீரோயினா தெரியும் மீனா இல்லைங்களா? ஒரு கெட்டவங்க இருந்தாலும் நல்லவன் ரொம்ப நல்லவனா தெரியுமா? ஸோ இட்ஸ் லைக் தட், என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா அந்த வில்லின்ற கேரக்டர் இருந்தால் தான் மக்கள் இந்த மாதிரி திட்டுவாங்க, திட்டதுக்காகவாது நம்மளை பற்றி நினைப்பாங்க இல்லைங்களா? எவ்ரிடே கண்டிப்பா. ஒன்று ஹீரோ ஹீரோயின், அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லி தான் இருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்துக்குனே ஒரு திட்டினாதான் நமக்கு பிளெஸ்ஸிங் அது. ஸோ ஐ என்ஜாய் இட். நீங்க பெரிய டான்சர். நீங்க விஜய் அவங்களோட டான்ஸ் ஸ்கூல்ல போய் நீங்க ஆடி காமிக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு புதுசா இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே அது புதுசா இருக்குது. உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு அப்ப? அவங்க என்ன விஷயங்கள் சொன்னாங்க? அவங்க பாவம் விஜயா, ஐயோ மாஸ்டர் மேடம், நான் என்ன மேடம் உங்களுக்கு சொல்றது? ஐ திங்க் இட்ஸ் அ கேரக்டர். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு ரைட் வந்திருக்கு ஒன் லைனு. நான் வந்து எந்தெந்த வழியில மீனாவை அட்டாக் பண்ணணுமோ அந்த எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஐ எம் கம்மிங் ஹியர். நான் மாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இட்ஸ் ஓகே, வாட் எவர் இட் இஸ் அ கேரக்டர். நான் அவங்க காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணி என்ன இருக்கு அவங்க மாஸ்டர் மாஸ்டர். இட்ஸ் ஓகேம்மா, நோ இஷ்யூஸ்மா, பரவாயில்ல அப்படின்னு. ஸோ கமல் சார் எல்லாமே வந்து இந்த 16 வயதுல வந்து ஒரு கோமணம் கட்டிட்டு சப்பானி மாதிரி உலக நாயகன் அப்படியெல்லாம் நடிச்சு எல்லாருக்கிட்டையும் பரட்ட பரட்டன் திட்டு வாங்குறாரு இல்லையா? நம்ம நினச்சிக்கலாம் நான் கமல் ஃபேன், டை ஹார்ட் ஃபேன், ஐயோ கமலை இப்படி திட்டுறாங்க அப்படின்னு கோவம் வரும். பட் இட்ஸ் கேரக்டர் தானே அது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிந்தாமணி என்னென்ன பண்ணணுமோ அந்த சதி வேலைங்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட் கத்துக்கிற மாதிரி ஒரு ட்ராமா. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம். ஓகே மேம். இப்போ இப்போ செட்டுக்கு போனா கொஞ்ச நாள்லயே வந்து ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க. அனிலா மேம் கூடயா இருக்கட்டும், பாக்யா மேம் கூடயா இருக்கட்டும். எப்படி இருக்கும்? ஃபன்னா இருக்கும்? ரொம்ப ஃபன்னா இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஷார்ட் ரெடின்றப்ப இருங்க நம்ம படம் கட்டுறதுக்கு முன்னாடி இதை போட்டுலாம், அதை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இதை போடலான்னு. தே வெரி வெரி நைஸ் பீப்புள் ஆக்சுவலி. அதாவது இப்போதானே வந்தாங்க, கொஞ்சம் அப்படி நம்மளை அப்சர்வ் பண்ணி இவங்க கேரக்டர் எப்படி இவங்க சிரிக்கிறாங்களா இல்லை ரொம்ப மூடியா இருக்காங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேரெக்டாக வந்துட்டாங்க, ரீல்ஸ் போடலாமா மாஸ்டர், நீங்கள் பண்ணுறீங்களா மாஸ்டர் அப்படின்னு. ஐ செட் ஓகே ஃபைன். ஏன்னா நான் நிறைய போட மாட்டேன், அதனால எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு இதெல்லாம் போடுறதுக்கு. அட்லீஸ்ட் ஐ எம் நாட் ஸோ மச் அவேர் ஆஃப் இட். ஆக்சுவலி டைமே இருக்காது நமக்கு இதெல்லாம் போட்டு எடிட் பண்ணுறது, அதெல்லாம் ஐ டோன்ட் டூ இட்.
ஸோ இவங்க அனிலா, பாக்யா 2 பேருமே தே போத் ஆர் வெரி குட் அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப ஐ டோன்ட் ஹெசிடேட். ஓகே. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. சீரியல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப எமோஷனலா க்ளோஸ் ஆகிற ஒரு விஷயம். ஆமா. ஸோ அந்த சீரியல்ல வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பண்ணணுமா? அது வேணாம், நம்ம வேற மாதிரி போய் நம்ம வந்து பதிஞ்சிருவோம் மக்கள் மனசுல அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சில தயக்கம் இருக்கும். ஸோ Yeah. நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள எதுவும் தயக்கம் இருந்துச்சு? உங்களோட தாட் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு? இல்ல. எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க திட்டினா என்ன திட்டுறதுக்காக டெய்லி நினைக்கிறாங்க. இவ வந்துட்டான்னு நினைக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவரு ரொம்ப அம்மாவா சாதா சீதா மதரா, இப்ப விஜய் அம்மாவே ரொம்ப சாஃப்ட் ஹேண்டட், சாஃப்ட் ஸ்போக்கன் மதரா இருந்தாங்கன்னா, மேபி இவ்ளோ இதா இருக்காது. எல்லா சீரியல்லயும் ஒரு அம்மா இருப்பாங்க. பாவமான ஒரு அம்மா. வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரு. அந்த கேரக்டருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு பதியுமே தவிர, அவங்கள திட்டுறதுக்கோ, இல்ல அவங்கள புகழ்றதுக்கோ, எக்ஸ்ட்ரார்டினரியான திங்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்க மகளோட கரியருக்கு ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்றதோ, இல்ல அவங்க வேலைக்கு போறதோ எதுவுமே இருக்காது. அம்மான்னா அம்மா வீட்ல இருப்பாங்க. ரொம்ப நல்ல அம்மா. அவ்வளோதான். பட் இந்த வில்லின்ற கேரக்டர்ஸ்க்கு நெறைய சேலஞ்சஸ். அவள எப்படியெல்லாம் தடுக்கணும், அவள எப்படியெல்லாம் வளர விடாம இருக்கணுன்றதுக்கு பிளான் போட்டது வில்லி. ஸோ அந்த நெகட்டிவ் ஷேட் இருந்தா தான் வீல் கெட் சம் ஸ்கோப் ஒர்க் பண்றதுக்கு. இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. வி கேன் ட்ரெஸ் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த வில்லின்றதுனால நம்ம காமிச்சுக்கணும் அந்த ஜம்பம் அப்படின்றதுனால தே வில் கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் அஸ். ஸோ அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா ஐ லவ் டு ட்ரெஸ் வெல். அப்போ இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும். சார் சொல்லுவாங்க, நீங்க என்ன கண்ணு சொல்லு கண்ணு, நேத்து இப்படியெல்லாம் பாடி லாங்குவேஜோட பேசணும்னா, ஒரு நல்ல அம்மா அப்படியெல்லாம் பேச முடியாது. ரொம்ப சட்டிலா ஆக்ட் பண்ணணும். ஓகே. அதனால எனக்கு ஐ லவ் திஸ் நெகட்டிவ் ஷேட். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பெரிய டான்சர், கிளாசிக்கல் டான்சர் கேரளால. தயவு செஞ்சு மாஸ்டர் வில்லியா மட்டும் பண்ணிடாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொம்பளை என்ன அடிச்சிடுச்சு அப்படின்னாங்க. அப்படி அடிப்பாங்களான்னு பார்க்கறதுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். பட் யாரும் அடிக்கல இது வரைக்கும். திட்டுறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாராட்டு தான். அந்த ஒரு அம்மாக்கு recognition எந்த தான். அளவுக்கு கோவம் வந்திருந்தா அடிச்சிட்டு இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் என் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் ரீச் ஆகுறது மக்களுக்கு வில்லி தான். ஓகே. ஓகே. அந்த நெகட்டிவ் ஷேட் தான் ரீச் ஆகும். தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க மேம் எங்களுக்கு. சரி, ஓகே மேம். வானத்தை போல சீரியல் பத்தி சில விஷயங்கள் பேசி ஆகணும். எவ்வளவு மிஸ் பண்றீங்க? எஸ்பெஷலி கோமதி எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க நீங்க? ஐயோ! கோமதி வந்து என்ன சொல்றது? அத கேட்டாலே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஆக்சுவலா அந்த கேரக்டர் உள்ள வரப்போ எனக்கு கலைமணி சார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டைரக்டர், அவங்க படத்துல நான் டான்ஸ் மாஸ்டரா பண்ணியிருக்கேன். மாஸ்டர் இந்த கேரக்டர் எவ்ளோ பெருசு அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது ஒரு 10 எபிசோடு வருமா, 20 எபிசோடு வருமான்னும் எனக்கு அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. பட் இப்ப வரீங்க, ஊர்லேருந்து ஓடி போன ஒரு தங்கச்சிய கூட்டு வராங்க கல்யாணத்துக்கு. ஸோ இந்த கல்யாணத்துல நடக்கிற ஒரு கலவரத்துல நீங்க அங்க ஸ்கோர் பண்ணணும். அப்படி பண்ணி அது நான் பிடிச்சி மக்களுக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா, யூ வில் பி சஸ்டெயின். அந்த கேரக்டர் அப்படி கன்டின்யூ ஆகும். இல்லைன்னா திரும்பி ஊருக்கே அனுப்பிச்சிடுவாங்க. டாட்டா பாபாய், கல்யாணம் முடிஞ்சது போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அது பார்த்துக்கலாம் மாஸ்டர். பட் யூ ஷுட் என்டர். இந்த சின்ன திரைக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்க. அதனால நீங்க வாங்க, கெட் இன் டு திஸ் அப்படின்னாங்க. ஐ செட் ஓகே ஃபைன். ஏன்னா ஏன் சின்ன திரைக்கு வரணும்னு நான் நினச்சேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீன்ல எந்த அளவுக்கு மக்கள் பார்ப்பாங்க, நம்ம பிக் ஸ்க்ரீனை தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் பேக் குவைத்தில் ஒரு டான்ஸ் ஷோக்கு நான் ஜட்ஜாக போயிருந்தேன். ஓகே. என் கூட வந்து ரமணி அம்மாள், இப்போ ஷி பாஸ்ட் அவே. அந்த அம்மா 73 வயசு, பழனி பட்டாளம். நாங்க 3 பேரும், இன்னொரு சிங்கர் இருக்காங்க, பிரசன்னா ஐ திங்க் ஸோ. ஓகே. பட் அவரு எங்க கூட வரல. நாங்க 3 பேர் தான் போனோம். போய் இறங்குனோனே ஏர்போர்ட்ல நீங்க அந்த ஸ்பான்சர்ஸும் சரி, அங்க ஒரு தமிழ் சங்கம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து பழனி பட்டாளத்துக்கு ஒரு 10 ஷாலு, பொக்கேங்க, செல்ஃபிங்க. இந்த பக்கம் ரமணி அம்மாக்கு என்ன யாரோ ஒரு மனுஷன் பாவம் எனக்கு கால் பண்ணி பேசினார் இல்லையா, இத்தனை நாள் இன்ட்ராக்ட் பண்ணாரு. அவர் வந்து ஹி கேவ் மீ அ ஷால் அண்ட் ஒரு பொக்கே போட்டு, வாங்க மாஸ்டர் நான் தான் சோ அண்ட் சோ அப்படின்னு. என்ன பார்த்த கூட்டம்லாம் அங்க இருக்காங்க. என்னடா அவன் ஈசன் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அந்த சாங் அதுதான் தெரியும் ஆடியன்ஸ்க்கு. பட் தீஸ் பீப்புள் அவங்க எவ்ரிடே தேர் சீயிங் இல்லையா ஸ்மால் ஸ்க்ரீன்ல. ரமணி அம்மா பாடுறது, செலக்ட் ஆகுது, செமிஃபைனல்ஸ்க்கு வருது, பழனி பட்டாளமோட காமெடி ஷோஸு. ஸோ டிவி வந்து எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கு. இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் வீட்டு உள்ள இருந்தே பார்க்குறாங்க அப்படின்னா, அதனால தான் அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. தென் ஐ டிசைடட் ஓகே, நானும் வந்து ஐ ஷுட் கெட் இன் டு த டிவி. ஓகே. ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ இந்த வானத்தை போல வந்தது. ஸோ ஐ டுக் தட். அந்த கால் நான் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த கேரக்டர் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் ஆர்சி சார் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. ஓகே.
ஸோ ஹி வாஸ் அன் அமேசிங். அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு களிமண்ணு கூட ஒரு ஸ்கல்ப்சர் ஆகுது வந்து அந்த சிற்பி கையில இருக்குன்ற மாதிரி தான். நம்ம என்னன்னே தெரியாம அப்படியே ஒரு நடுக்காட்டுல விட்ட மாதிரி உள்ள வந்துட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க டிவி சீரியல்ல. நம்மள புதுசா ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வரப்போ இந்த ப்ராம்ப்ட் பண்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. சினிமால வேற மாதிரி இருந்திருக்கும். தாரத்தப்பட்ட எல்லாம் ஒரு 4 பக்க பேஜ் டயலாக் 2 ஹவர்ஸ் முன்னாடி கொடுத்துட்டாங்க பாலா சார். இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க, நீங்க எவ்வளோ நேரம் வேணா எடுத்துக்கோங்க, ஈவன் 4 ஹவர்ஸ் யூ டேக், பட் சிங்கிள் ஷாட் வி ஆர் டூயிங் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டிங்கே இருக்காது. நான் சந்திரகுமாரின்னு ஒரு சீரியல் பண்ணேன். ஓகே. அதில் பண்ணுறப்ப அந்த டைரக்டர் என்ன சொன்னார், மாஸ்டர் நான் உங்களை ப்ராம்ப்ட் பண்ண சொன்னால் நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க, இப்படி வாங்கி இப்படி துப்புறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஐ செட் சார் ஐ எம் வெரி நியூ டு திஸ் பேட்டர்ன். என்ன கொஞ்சம் நான் டைலாக் முடிச்சுட்டு நீங்கள் ஹீரோ டைலாக் முடித்தோடனே என் டைலாக் எடுக்க லேட் ஆகிறப்ப ஐ எம் சீயிங் த ப்ராம்ப்டர். இந்த பக்கம் டக்குன்னு கண்ணு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் நோ, அந்த லென்த்தாக பேசுவாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் என்னென்னா, நம்ம இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 35 to 40 இயர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணால் அது எப்படி வாங்கி உள்வாங்கி ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கை இப்படி இப்படி பண்ணி அதை மேனேஜ் பண்ணி உள்வாங்கணுன்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பேச்சு வாங்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வானத்தை போல அவங்க சார், ஆர்சி சார் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷனை காமிச்சிருப்பாங்க. ஒரு முட்டை காணாமல் போயிடும், முட்டை யாராவது திருடி இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய சீன் இல்லாமல் ஒரு ரொம்ப வந்து ஹீரோயினுக்கு வந்து வலையிலெல்லாம் போட்டு விடுற மாதிரி. எனக்கு இஷ்டம் இல்லை தான், ஏன்னா என் மருமகன் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. பட் தென் டூ வந்து ஃபேமிலி ரொம்ப வருஷம் கழிச்சு உள்ளே வந்திருக்கிறதுனால என்னை ரொம்ப நல்ல மாதிரியே அந்த கல்யாண பொண்ணுக்கு, வருங்கால பொண்ணுக்கு நான் வலையில் போடணும்னு சொல்லி கையெல்லாம் அமுக்கி விட்டுடுவேன். ஸோ டேரக்டர் சொன்னது, நீங்கள் நல்லா கோவமாக போட்டுடுங்க சிரிச்சிட்டே அப்படி இப்படின்னு. ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு சீன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே தான் இன்ட்ரோடக்ஷன் எடுத்தார். அப்போ ஐ ஆஸ்க்ட் ஹிம், எனக்கும் தெரியும், ஏன்னா ஹீரோயினை நான் டான்ஸ் ட்ரெயின் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் டேவே அந்த அம்மாவுக்கு சோலோ ஷாட் எல்லாம் வைக்க மாட்டோம். கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் குரூப் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து அவள் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம், ஓகே நமக்கு கம்ஃபர்டபுளாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றப்ப தான் இன்ட்ரோடக்ஷனே எடுப்போம். அப்போ தான் அவர் ரொம்ப ஃப்ரீயாகவுமே அந்த டென்ஷன் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே அவர் அப்ளை பண்ணார். நெக்ஸ்ட் டே ஒன்று ஹி டுக் மை இன்ட்ரோடக்ஷன். எனக்கு அப்போ பழகிடுச்சு டீமு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பழகிட்டோம் இல்லையா. ஸோ யார் யார் ப்ராம்ப்டர், யார் யார் அசிஸ்டன்ட், யார் யார் கேமரா, எல்லாமே புரிஞ்சிடுச்சு. தென் ஐ வாஸ் ஸோ ஃப்ரீ. அப்போ சார் வந்து, மாஸ்டர் நீங்கள் மண் வாசனையில் காந்திமதி அம்மா, முதல் மரியாதையில் வடிவுக்கரசி அம்மா, இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாடி லாங்குவேஜ் இது கிராமத்து சப்ஜெக்ட். ட்ராலி போட்டோன்னா முதல்ல அவர் செஞ்சு காமிச்சார் எனக்கு. ஒரு பெரிய ட்ராலி போட்டாங்க, இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் போகிற மாதிரி. எவடி அவள் என் வீட்டில் முட்டி ஏற்றுறவ, நானே என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக கோழி பொரிச்சு குஞ்சு பொரிச்சு இப்படியெல்லாம் ஒரு டைலாக். அவரு சார் வந்து அப்படியே துள்ளி 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 எவடி அவ இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது வரைக்கும் வந்து அவர் உட்கார்ந்த இடத்துல எப்படி இப்படி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். பட் ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷனுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ ஐ டிட் த சேம் எல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியிருப்பேன் சாரை விட. ஸோ ஐ காட் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அது ப்ரொடியூசர் வந்து, மாஸ்டர் உங்கள் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது, என் ஒய்ஃப் ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் சொன்னேன் அந்த கிரெடிட் வந்து சாருக்கு தான் போகும். இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுனால, நமக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நம்ம போயிருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எம்டி கிளாஸாக போகிறதுனால வாட் எவர் அவங்க என்ன சொல்றாங்களோ அது உள்ள போட முடியுது. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோமதின்ற கேரக்டர் பயங்கர, அதாவது அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க கோமதி. ஸோ எல்லாருமே சேனல் சைட்லேருந்தும் சரி, ப்ரொடக்ஷன்லையும் சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த கோமதி கேரக்டருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கோமதின்னா வேற கோமதியை கூப்பிட்டாலும் நான் திரும்பி பார்க்குறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பரிச்சயமாச்சு. 2.5 years ஐ டிராவல் வித் தட் கேரக்டர். ஸோ 2-3 எபிசோடு வெளியே அண்ணா துரத்திட்டா கூட திரும்பி கேட்பாங்க கீழே ஆடியன்ஸு, எப்போ உள்ளே வருவாங்க, எப்போ உள்ளே வருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு. அது நெகட்டிவாக இருந்தாலும் நான் சம்டைம்ஸ் கேபில் போகிறப்போ, மேடம் நீங்கள் வந்துட்டானால எங்கள் மாமியார் வந்துட்டா, இவன் அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்து என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்க, கோவம் படுறாங்க மேடம் நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா சுஜாதா கோரியோகிராஃபரை மறக்கடிச்சு இட் மேட் மீ கோமதி. இந்த கோமதி அப்படின்னா தான் நான் திரும்பி பார்க்குறேன். யாரும் டான்சர்ஸ் எங்க டான்சர்ஸே கோமதின்னு இருந்தால், என் பேர் கோமதி டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஃப்ரம் தட் கேரக்டர். ஆனால் இப்போ சிந்தாமணியும் அந்த அளவுக்கு எனக்கு அந்த இடத்த பிடிச்சிருக்கு கொடுத்துருக்கு. நான் நினைக்கல
ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிந்தாமணி கேரக்டர் வந்து இப்படி வந்து ஒரு டாமினேட்டிங்காக ஹீரோயின் அப்படி ஒரு ஆள் பக்கத்தில் ஆளுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கல. ரொம்ப ரொம்ப ஈக்குவல் டு கோமதி, நாட் ஈவன் ஈக்குவல், கோமதியை விட பெரிய. ஏன்னா நான் இது தனிக்காட்டு ராஜா மாதிரி பண்ணுறேன். அங்கவாது அண்ணா மருமவன் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பண்ணணும், இங்கே நான் டேராக பண்ணுவேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோமதி அடுத்த லெவல் சிந்தாமணி. கண்டிப்பா. ஸோ வெரி நைஸ் கேரக்டர். சோஷியல் மீடியா போஸ்ட்ல வேற மருமகன் போட்டே இருக்கு. கார்த்தி அவருக்கு வேற இப்ப ரீசெண்டா குழந்தை ஆமா 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 பேசுனீங்களா? நான் பேசினேன். ஆக்சுவலா ஹி சோ ஸ்வீட். வெளியே கூட அப்படிதான் கூடுவான், அத்தை அத்தைன்னு தான் கூடுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா கூப்பிட பிடிக்கும், கோமு அப்படின்றாங்க அண்ணா. ஏன்னா எனக்கு அண்ணாவே கிடையாது, அதனால நான் ரொம்பவே நிஜமாவே அண்ணா அண்ணான்னு தான் அவரை கூப்பிடுவேன், சங்கர் அண்ணாவை. இன்ஃபேக்ட் அவரே எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒன்னா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஸ்டண்ட்ல இருந்தாங்க. விக்ரம் தர்மா எங்க மைத்துனரா, எங்க பிரதர் இன் லா கிட்ட. ஸோ அதனால எங்க ஸ்டண்ட் ஃபேமிலி அவரு. அதனால அண்ணா அண்ணா கூப்பிடுவேன். அவரும் எல்லாம் நல்லது கெட்டதுக்கு ஃபோன் பண்ணி, கோமு புதுசா எதை கமிட்டா இருக்க போல இருக்கே, சூப்பர்மா, என்னடா நம்ம ஆளு பிரம்மாண்டமா வராங்களேன்னு நினைச்சேன், சூப்பர்மா அப்படின்னு சொல்லி முன்ன அடையாளப்படுத்துறாங்க உங்களை அவங்க. ஆமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அண்ணா அப்படியுமே கோமு அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, அந்த ஷார்ட்டா அவர் கூப்பிடுறது, செல்லமா கூப்பிடுறது. கார்த்திக் வந்து எப்பவுமே அவனை நான் மருமவனேன்னு தான் கூப்பிடுவோம், அவரும் அப்படிதான் அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமாவே நாங்கள் அந்த சீனை தாண்டி வெளியவே வரமாட்டோம். நார்மலா பேசினா கூட அத்தை அப்படின்னு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட மாட்டோம். ஸோ கார்த்திக் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலி. கார்த்திக்கும் அண்ணாவும் செந்திமா எங்க அண்ணி கேரக்டர். ஸோ நாங்கள்லாம் 2.5 இயர்ஸாக என் கூட ட்ராவல் பண்ணதுனால வெரி க்ளோஸ். எங்கள் வீடுன்னு வந்துட்டா நாங்கள் ஒரே அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அவங்க வீடு சின்ராசு வீடு வேற வீடு இல்லையா, ஸோ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் அண்ணா கார்த்திகெல்லாம். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் உங்களோட டான்ஸ் கேரியர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் உங்கள் லைஃப்ல எப்படி வந்தது மேம்? டான்ஸ் என் லைஃப்ல எப்படி வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு கனெக்ட் இருந்திருக்குமே. ஆமாம்மா கண்டிப்பா. பட் மேபி அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஸ்கூல் சின்ன வயசுல இருக்கப்பவே நமக்கு அப்பெல்லாம் கமலா தியேட்டர்லாம் படம் பார்த்து அந்த ஸ்க்ரீன் இன்டர்வெலுக்கு மூடும், அப்புறம் திறக்கும். அந்த மூடுறப்ப திறக்கிறப்ப ஒரு மியூசிக் வரும், டங் 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 அப்படி ஒரு மியூசிக் வரும். அது வந்தாலே நான் ஆடுவேன்வாங்க எங்க அம்மா. உட்காந்து அந்த மடியில இறக்கி விட சொல்லுவேன் நான். அந்த ஸ்க்ரீன் அது மேலே போகிறப்ப அந்த மியூசிக் வந்தாலும் நானே இப்படின்னு ஏதோ ஆடிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குது நான் ஆடுவேன் அப்படின்றது. ஸ்கூல் போகிறப்ப சாவு ஏதாவது வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து ஆடினே போயிடுவேன் நானும். ஸோ அந்த மியூசிக் அப்படின்னோடனே உள்ளேருந்து ஒரு எந்து வரும். ஸோ அப்புறம் ஸ்கூல் ஆனுவல் டேஸில் எல்லாத்தையுமே எல்லாம் லீடர்ஷிப்பும் நானே எடுத்துகிட்டு நானே அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு, நமக்கு அப்போ ஒன்றுமே கிடையாது, மொபைல் கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த பிளாட்ஃபார்மும் கிடையாது. பட் மேனுவலாக நாங்கள் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நானே கோஆர்டினேட் பண்ணிப்பேன், நீ இந்த லைனில் வான்னு சொல்லி நாங்கள்லாம் விளக்கு டான்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ டான்ஸுன்றது ஒரு வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒரு படம் எங்கேயோ ஒரு தியேட்டரில் பார்த்தோம் சின்னப்போ. அந்த வைஜெயந்தி மாலாமாவோட ஸ்ட்ரக்சர், அந்த போஸ்டர், அந்த கட்டிங்கு ஷார்ப்னஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்கிறது, அப்படி ஒரு டான்ஸர் ஆகணும்னு தான் ஒரு ஆசை. அது மேபி வந்து சும்மா அடுத்தவங்கெல்லாம் ஆடுறாங்களேன்னு வராது, அந்த பேஷன் நமக்குள்ளேயே வரணும். டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை ஆக்சுவலாக. பட் டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபடி, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஹாபீஸும் சைடில் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இது டான்ஸ்ன்றதை நான் இருந்ததே கோடம்பாக்கம் அப்படின்னு தான் சொல்லவே வேணாம். எல்லாரும் மூவி ஷூட்டிங் போகிறவங்க தான், ஆர்டிஸ்டாக இருக்கவங்க, டான்சஸாக இருக்கவங்க, ஃபைட்டர்ஸாக இருக்கவங்க, எல்லாரும் பிஸியாக இருக்கும் அந்த ஏரியாவே. காலையில் அவங்க ஷூட்டிங் போகிறாங்க, அக்கா ஷூட்டிங்லேருந்து வராங்க. ஸோ நாங்கள் இருந்த அந்த லைன்லேயே அக்கா வந்து ஒரு அக்கா ஷூட்டிங் போயிட்டு வருவாங்க, லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், லிப்ஸ்டிக் பார்த்து. அந்த அக்கா இல்லாதப்போ அவங்க தங்கச்சி நாங்களும் போய் அந்த அக்கா லிப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிறது. ஸோ டான்ஸ் அப்படின்றது அரங்கேற்றம் பண்ணணும், மஞ்சு பார்கவி மாதிரி ஆகணும், என்னென்னமோ ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது. பட் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு என்ன சொல்கிறது, அந்த அக்காலாம் அவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு நினச்சப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் நான் பண்ணிட்டு இருக்கப்போ அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் அப்செட் ஆகிடுச்சு. ஓகே, ஷி வாஸ் ஸோ சிக். அம்மா வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்தாங்க, ஜெயபிரதா மேம், ஜெயசுதா மேம்க்கெல்லாம். ஸோ அதனால அவங்களே மூவிஸில் இருந்ததுனால அதனால எனக்கு எந்த ஒரு ஃபேவரும் நடக்கலை. பட் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனப்போ அப்பவே எங்க அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சினிமாவில் தான் இருந்தாங்க. அப்பா வந்து சினிமாவில் கிடையாது, அம்மா மட்டும் இருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்,
ஏன்னா நான் ரொம்ப குட் கேர்ள். அதனால எனக்கு அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஷி கேன் நாட் போய் வேலை செய்யறது கஷ்டம். ஏன்னா ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால அம்மா வந்து கொஞ்சம் பெட் ரெஸ்ட் வேணும் அப்படின்றப்போ, ஆம்பளை பையனா இருந்தாலும் பொம்பளை பொண்ணா இருந்தாலும் நான் தான் எல்டர். ஸோ ஐ செட் நோ ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்மா. நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னாங்க. இல்லை இல்லை நான் பண்ணுறேன், அந்த அக்கா பண்ணுறாங்க, இந்த அக்கா பண்ணுறாங்களே, என்ன டான்ஸில் சேர்த்து விடுங்க சேர்த்து விடுங்கன்னு. ஸோ அந்த மூவிக்குள்ளே வரணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஷோபி பவுல்ராஜ் இருக்காங்களா இன்னைக்கு ஆமா டான்ஸ் மாஸ்டர். அந்த பவுல்ராஜ் அவர் தான் எங்க குரு, ஓ ஷோபியோட அப்பா. ஸோ அவங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன மாதிரி பவுல்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸை கண்ணை மூடிட்டு காட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பவுல்ராஜ் மாஸ்டர் கிளாஸ்னா பெருசா ஒன்றும் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பவுல்ராஜ் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி எடுத்துக்கலாம், அந்த பசங்களாம் வெல் ட்ரெயின்டு டான்சர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ என் கூட ஒரு 5-6 பேர். அது அப்போ எப்போன்னா ரொம்பவுமே லிமிட்டட் டான்சஸ் தான் எடுப்பாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி தான் இருப்பேன் ஒல்லியா. நமக்கெல்லாம் வேலை குடுப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் மாஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த டைம்ல தான் எடுக்குறாங்க. ஒரு 6 டான்ஸஸோ ஒரு 10 பேர் எடுக்க போறாங்க. நீயும் அதுல பெரியவங்களோட சேர்ந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மாஸ்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. எங்க அம்மாகிட்ட நான் எடுத்தே ஆகணும் காட்டு. மாஸ்டர் சொல்லிட்டாரு என்னையும் எடுக்க சொல்லி. நான் ஸ்கூலுக்கு ஸ்கர்ட் போட்டுட்டு போறேன். அப்போ பாவாடை தாவணி எல்லாம் பக்கத்து அக்கா கிட்ட இரவலெல்லாம் வாங்கி, ஏன்னா ஒரு டான்ஸரா போனோம்னா நம்ம கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியணும் இல்லைங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா. போய் செலெக்ஷன் எல்லாம் ஆயிட்டோம். கார்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. 81ல கார்டு எடுத்தோம். பட் 8th இன்னும் ஃபினிஷ் பண்ணலை நான். அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு 9th கண்டினியூ பண்ணுறப்ப தான் கிரிஜாக்கா ரகுராம் மாஸ்டர் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே அப்போ வருவாங்க அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டான்ஸஸ் ப்ரோக்ராம் சொல்ல. ஏன்னா அப்போல்லாம் மொபைல் கிடையாது, லேண்ட்லைன்ஸும் அவ்வளோவா கிடையாது. அதனால் அவங்களே இன் பர்சன் தான் வந்து சொல்கிறப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு கூட கார்டு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியாம்மா இந்த குழந்தைக்கும் எடுத்துட்டிங்களா, அப்புறம் என் தங்கச்சி ஷிம்மி போட்டுப்பா, இந்த பொண்ணுக்கு எடுக்கலையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சரி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வடிவேல் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிரிஜாக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரி உள்ள வரணுன்னா கிரிஜாக்கா ரகுராம் மாஸ்டர் வந்து ரொம்பவுமே இந்த நியூ கம்மர்ஸ் என்கரேஜ் பண்ணுறவங்க. எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க பீப்புள். ஸோ அதனால எல்லா விதமான எல்லா லாங்குவேஜ் பீப்புளாக இருந்தாலும் எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் அவங்க அரவணைச்சு தேல் கிவ் ஒரு ஓப்பனிங். ஓகே அவங்க. ஸோ ரகுராம் மாஸ்டர்கிட்ட அங்கே ஆட ஆரம்பித்தோம். அதுக்கு அப்படியே சுந்தரம் மாஸ்டர்கிட்ட நல்லா ஆடினா எங்கே வேணாலும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இத்தனை நாங்கள் நினச்சி நான் இப்போ ஃபீல் பண்ணுவேன், என்னடா இத்தனை டான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஜோடி நம்பர் 1 வருது, அது வருது இது வருது, நம்ம இருந்தப்போ இதெல்லாம் வந்துன்னா எல்லாவோட நம்ம வீட்டில் இருந்திருக்குமே அப்படின்னு. அப்போ செட்டில் பார்த்து பேசுகிறவங்களும் அப்போ அப்ரிஷியேட் பண்ணுறவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்து தான் பப்ளிசிட்டி ஆகும். அந்த பொண்ணெல்லாம் நல்லா டான்ஸ் இருப்பா, சூப்பராக ஆடுவாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சுந்தரம் மாஸ்டர், தாரா மாஸ்டர், டிகேஎஸ் பாபு மாஸ்டர் எல்லாருக்கிட்டையும் டான்ஸர் ஆகி பெஸ்ட் டான்சஸ் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர்ல நானும் இருக்கிற மாதிரி தளபதி, இதயம் ஓகே எல்லாத்துலயுமே பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஆயிட்டு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.